உனக்கு விசுவாசிக்க தெரியணும். வார்த்தைக்கு மேல ஒரு விசுவாசத்தை பிரயோஜனப்படுத்த உனக்கு தெரியணும். ஆண்டவருடைய வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை வைக்க தேவ பிள்ளைக்கு தெரியணும். ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ப தெரியலனா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க தெரியலனா, எப்படி அந்த விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும்? எப்படி அந்த விசுவாசனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வரும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற. எபிரேயர் 6:11 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நாம் தேவனை பிரியப்படுத்தணும்னா, தேவனுக்கு பிரியமா வாழணும்னா, நம்ம வாழ்க்கையில எது ரொம்ப அவசியம்னா விசுவாசம். விசுவாசம் இல்லாம நம்ம கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. உலகத்துல எப்படி நம்ம ஒருத்தரை பிரியப்படுத்துறதுக்கு சில காரியங்கள் இருக்கும் என்று சில யுக்திகளை பயன்படுத்துகிறோமோ, அதே போல விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. சில வேளையில தேவ பிள்ளைகள் நினைத்துக் கொள்வீங்க, ஜெபிச்சா கர்த்தரை பிரியப்படுத்திடலாம், துதிச்சா கர்த்தரை பிரியப்படுத்திடலாம். இந்த ஜெபமும் துதியும் விசுவாசம் இல்லாம கடந்து போக கூடாது. எப்ப ஒரு விசுவாசத்தோடு உங்ககிட்ட இருந்து ஒரு ஜெபம் பிறக்குதோ, விசுவாசத்தோடு உங்ககிட்ட இருந்து ஒரு துதி பிறக்குதோ, அது கர்த்தரை பிரியப்படுத்தும். விசுவாசம் இல்லாம நீங்க எவ்வளவு ஜெபிச்சாலும் எவ்வளவு துதிச்சாலும் அது ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. உங்களை வேணா அது பிரியப்படுத்தலாம், உங்களை வேணா அது திருப்திப்படுத்தலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களை வேணா அது பிரியமாக்கி கொள்ளலாம். ஆனா ஆண்டவரை ஒருபோதும் விசுவாசம் இல்லாம பிரியப்படுத்த முடியாது. நாம் கர்த்தரை பிரியப்படுத்தணும்னா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப அவசியம். கர்த்தரை நாம பிரியப்படுத்தணும்னா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு 2 விசுவாசங்களை குறித்து நாம் வேகமாய் தியானிக்க போகிறோம். முதலாவது மத்தேயுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அந்த திசைகளிலே குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு ஆண்டவரிடத்துல வந்து சொல்றா, ஆண்டவரே, என் மகள் கொடிய வேதனைப்படுறா, ஒரு பிசாசுடைய பாதிப்பினால நீங்க எப்படியாச்சும் வந்து அவளை சரி பண்ணுங்க, அவளுக்கு எப்படியாச்சும் ஒரு விடுதலையை கொடுங்க அப்படின்னு ஒரு பெண் வந்து இயேசு கிட்ட கெஞ்சறா. ஆனா ஆண்டவர் அவளுக்கு ஒரு உத்தரவு கூட தரல. அவ கெஞ்சறா, அவ பின்தொடர்றா. ஆனா இயேசு ஆண்டவர் கண்டுக்காம போகிறார். சில வேளையில தேவ பிள்ளையே, நாம் கூப்பிடும் போது, நாம் கெஞ்சும் போது, நாம் அழுகும் போது, நாம் உள்ளத்தை உடைத்து ஊற்றி கதறும் போது கர்த்தர் கண்டு கொள்ளாதவர் போல போவார். ஆனால் கண்டு கொள்ளவில்லை என்றதற்கு அர்த்தம் அல்ல, அதற்கு மேல விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்ற அர்த்தம். கர்த்தர் கண்டு கொள்ளலையா, ஓகே நீ நடக்காது, இல்லப்பா நான் இப்ப கண்டுக்கல, ஆனா இன்னும் கொஞ்சம் விசுவாசம் உனக்குள்ள வளரட்டும்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன பண்றார், லிட்டரலா கண்டுக்கல. அந்த இடத்துல இருந்த சீஷர்களுக்கு இரக்கம் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, பரிந்துரைக்கிறாங்க. ஆண்டவரே, இவன் நம்மள பின்தொடர்ந்துட்டு இருக்கிறாளே, இவளை அனுப்பி விடுங்க. யாருங்க? இந்த சீஷர்கள் தான். இதுக்கு முன்னாடி வந்த சிலரை எல்லாம் துரத்தி விட்டதை நம்ம பார்த்திருக்கிறோம். சிலரை இயேசு கிட்ட நெருங்க விடல சில சீஷர்கள். ஆனா இந்த இடத்துல சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இவளை அனுப்பி விடுங்க அப்படின்னா சீஷர்களுக்கே இங்க இரக்கம் வந்துருச்சு, இயேசுவுக்கு இரக்கம் வரலையா? அவ்வளவு அநீதி உள்ள கர்த்தரா? கண்டிப்பா இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கண்டு கொள்ளாம போறார். எதுக்கு? அந்த மகளுடைய விசுவாசம் இன்னும் வளர. சோ முதல்ல கர்த்தர் என்ன பண்ணல, அந்த ஸ்திரியை கண்டு கொள்ளவே இல்லை. இரண்டாவது சீஷர்கள் வந்து கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலர்களை தேடிதான் வந்தேன், இவருக்காக வரல. இரண்டாவது ஆண்டவர் ஓப்பனா சொல்றாரு, உனக்கு நான் அற்புதம் செய்ய முடியாது, உனக்கு நான் இதை செய்ய மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. முதல்ல ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை.
சீஷருடைய பரிந்துரையில கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு செய்ய மாட்டேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 24வது வசனம், அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலரை தேடிதான் நான் வந்தேன், உனக்காக நான் வரல, உனக்காக நான் வரல, நான் இஸ்ரவேலருக்காக மட்டும் தான் வந்தேன். பிள்ளையுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட முடியுமா? ஆண்டவர் 2வது சொல்றாரு, உனக்கு செய்ய முடியாது. 3வது சொல்றாரு, பிள்ளையுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட முடியுமா? உடனே ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்ன காரியம் ரொம்ப சில இடத்துல கடினமா இருக்கிறது போல இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் வெளிப்படையா சொல்றாரு, நாய்க்கெல்லாம் உதவி செய்ய முடியாது, நாய்க்கெல்லாம் பிள்ளையோட எடுத்து கொடுக்க முடியாது. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, இந்த நாய்க்கு அற்புதம் செய்ய முடியாது அப்படின்னா இயேசு அவ்வளவு கொடுமையானவரா? அவ்வளவு இயேசு கடினமான தெய்வமா? இல்ல. ஆனா அந்த ஸ்திரீக்குள்ள அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க ஒரு வார்த்தை, ஆனா பிள்ளை சாப்பிடுறதுல கொஞ்சம் சிந்தும் இல்ல ஆண்டவரே, அந்த சிந்தர துணிக்க கீழே விழுகும்ல, அத நாய் தின்னும்ல. ஆண்டவர் உடனே மனம் இறங்குகிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. ஆண்டவர் இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லல, உன் விசுவாசம் ரட்சிச்சதுன்னு சொல்லல, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு செய்ய மாட்டேன், கண்டுக்காம போறாரு. 3வது சொல்றாரு, நாய்க்கெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது, ஆனா அதை தாண்டி அந்த ஸ்திரீயின் இடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது. அதை மீறி அந்த மகளுக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை புறப்படுது. இந்த இடத்துல இந்த மகளுக்குள்ள இருந்து புறப்பட்ட ஒரு விசுவாசம் இயேசுவை வியக்க வைக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படி உங்க விசுவாசம் இருக்கு? இன்னைக்கு புறப்படுதா விசுவாசம்? இன்னைக்கு மனுஷன் பேசினாவே அதுக்கு மேல ஒரு விசுவாசம் இல்ல. அன்னைக்கு அந்த ஸ்திரீ பேசினது இயேசு, இயேசுடைய வார்த்தைக்கு மேல ஒரு விசுவாசம். சில இடத்துல கர்த்தர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்ப்பார் தெரியுமா? அவரே வந்து செய்ய மாட்டேன்னு சொன்னா கூட, அவரே இது முடியாது உனக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னா கூட, அவருடைய சித்தப்படி சில காரியங்களை கேட்கும் போது, இல்ல ஆண்டவரே நீங்க செய்வீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையும் தாண்டி சில விசுவாசம் பிரவேசிக்கும். ஆண்டவருடைய வார்த்தையும் தாண்டி சில விசுவாசம் கிரியை செய்யும். அந்த விசுவாசத்திலே பிரியப்படுகிற ஆண்டவர் இந்த ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் இவ்வளவு கடினமா நடந்துகிட்டது ஒரே காரணம், அவளுக்குள்ள இருந்து ஒரு விசுவாசம் வெளிப்படணும், அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் புறப்படணும், அவளுக்குள்ள இருந்து ஒரு விசுவாசம் வெளிப்படணும். அதற்கு தான் கர்த்தர் காத்திருந்தார். உங்க வாழ்க்கையில சில வேளையில கர்த்தர் மௌனமா போறதுக்கு காரணம் உங்களுக்கு செய்ய மாட்டேன் இல்ல, விசுவாசம் பிறக்கட்டும். சில வேளையில கர்த்தர் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறது, உங்களுக்கு விசுவாசம் பிறக்கணும், அந்த விசுவாசம் மேற்கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. இயேசு அந்த மகளுடைய விசுவாசத்தை பார்த்து வியந்து போகிறார். ஏன்னா நீ விசுவாசத்தை பயன்படுத்தினது மனுஷனுடைய வார்த்தைக்கு மேல அல்ல, தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு மேல. சில வேளையில நம்ம எதுக்கு மேல இருக்கணும் தெரியுமா? வார்த்தைக்கு மேல நம்முடைய விசுவாசம் இருக்கணும். வார்த்தை நேரடியா ஒரு தெய்வம் நின்று சொல்றாரு, நான் பண்ண மாட்டேன், உனக்கு செய்ய மாட்டேன், நான் கண்டுக்காம போவேன். ஆனா நீ சித்தப்படி கேட்கிறனா, என் வார்த்தைக்கு மேல ஒரு விசுவாசத்தை நீ பயன்படுத்தினா போதும், அது உன் வாழ்க்கையில வரும். சில இடத்துல நம்ம போய் இதை எங்க பயன்படுத்திட கூடாதுன்னா, தேவ சித்தம் இல்லாத காரியத்துல பயன்படுத்திட கூடாது. ஏன்னா இங்க உடனே சொல்லிடக்கூடாது, பிரதர் தப்பா டீச் பண்றார். இல்ல, இந்த இடத்துல வேதம் அதை தான் சொல்லுகிறது. இயேசு செய்ய மாட்டேன்னு சொல்றார், இயேசு முடியாதுன்னு சொல்றார். அதற்கு மேல இயேசுடைய வார்த்தைக்கு மேல ஒரு விசுவாசம் அந்த மகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. இயேசு ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேல ஒரு விசுவாசத்தை காற்றா பாருங்க. அந்த விசுவாசம் கர்த்தரை மனம் இறங்க வைக்கிறது. சில வேளையில நீங்க பிரயோகிக்கிற வார்த்தைக்கு மேல இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். உங்க வாழ்க்கையில எது வரைக்கும் உங்க விசுவாசம் இருக்கு? மனுஷன் சொன்னாவே சோர்ந்து போறீங்களா? மனுஷன் முடியாதுன்னு சொன்னாவே கடந்து வந்துடுறீங்களா? இல்ல, இன்னைக்கு சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை, ஆண்டவர் உங்களுக்கு திட்டம் பண்ணின காரியத்தை
ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின காரியத்தை அவரே வந்து முடியாதுன்னு சொன்னா கூட அதற்கு மேல விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டிய கூட்டம் நாம். வார்த்தைக்கு மேல ஒரு விசுவாசத்தை செலுத்த வேண்டிய கூட்டம் நாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற காரியம், வார்த்தைக்கு மேல நீ விசுவாசத்தை காட்டு, இன்னைக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, வார்த்தைக்கு மேல. அந்த ஸ்ரீ இயேசு ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேல காட்டின விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வந்தது. இன்று உங்கள் வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிற காரியத்துல வார்த்தைக்கும் மேல் உங்கள் விசுவாசத்தை காட்டுங்கள். அற்புதம் உங்க வாழ்க்கையில சீக்கிரம் நடக்கும், உறுதியா நடக்கும், மாற்றமே இல்லை. அந்த அற்புதம் ரொம்ப சீக்கிரத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். முதலாவது காரியம் வார்த்தைக்கும் மேல் விசுவாசம். இரண்டாவது தேவனை பிரியப்படுத்துகிற இன்னொரு விசுவாசம். எபிரேயரின் புத்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனம், விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். இரண்டாவது விசுவாசம் என்ன தெரியுமா? வார்த்தை மேல விசுவாசம். ஆபிரகாமும் சாராலும் நம்பினது ஆண்டவருடைய வார்த்தை. சில வேளையில தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விசுவாசிக்க தெரியணும். வார்த்தைக்கு மேல ஒரு விசுவாசத்தை பிரயோஜனப்படுத்த உனக்கு தெரியணும். ஆண்டவருடைய வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை வைக்க தேவ பிள்ளைக்கு தெரியணும். ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ப தெரியலனா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க தெரியலனா, எப்படி அந்த விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும்? எப்படி அந்த விசுவாசத்துடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வரும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற. இன்னைக்கு ஆண்டவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் நிக்கிறதுக்கு காரணமே ஒரு பெரிய விசுவாசம். அவர்கள் தரிசிக்கல, ஆனா விசுவாசிக்கிறாங்க. அவங்க பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறாங்க. அவங்க பேசல, ஆனா விசுவாசிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறாய். விசுவாசத்தில் நடக்கிற கூட்டம் நாம். இன்று ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா? விசுவாசத்தின் கூட்டம். ஆனா விசுவாசம் இருக்கா? ஒரு 100 வயதுல ஒரு தாத்தா, 75 வயசுல ஒரு பாட்டி நம்ப முடியும்னா, ஏன் இன்னைக்கு உன்னால நம்ப முடியல? ஏன் இன்னைக்கு உங்களால இத விசுவாசிக்க முடியல? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு இளம் வயசுல சொல்றாரு, ஏன் நம்ப முடியல? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், விசுவாசிப்பா நடக்கும். ஒன்னால் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற காரியங்கள்ல நீ விசுவாசிப்பா என்று சொன்னால் மகிமையை காண்பாய். இன்று 2 விசுவாசங்க, கர்த்தரை பிரியப்படுத்துகிற 2 விசுவாசம். வார்த்தைக்கு மேல விசுவாசம், வார்த்தை மேல விசுவாசம். ஆபிரகாமும் சாராலும் வச்சது வார்த்தை மேல விசுவாசம். சீமோன் பேதுரு முழுவதும் போய் மீனை தேடி பார்க்கறான், கடல்ல போய் வலை வீசி பார்க்கறான், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஒண்ணுமே கிடைக்காம வந்து கரையில படகுல இருக்கிற வலையெல்லாம் எடுத்து அலசிக்கிட்டு இருக்கிறான். இயேசு அங்க வராரு, பகல் வேளையில வராரு. பொதுவா மீனவர்கள் போய் மீன் பிடிக்கிற நேரம் ராத்திரி நேரம். ஆனா பகல்ல இயேசு வந்து சொல்றாரு, போய் கடல்ல மறுபடியும் வலைய போடு, நான் அற்புதம் செய்யறேன். ஆனா பேதுரு அங்க ஒரே வார்த்தை சொல்றான், ஐயனே முழுவதும் மீன் பிடிச்சு ஒன்னும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன். சில வேளையில வார்த்தை நம்மை செயல்பட வைக்கும். விசுவாச வார்த்தை நம்மை செயல்பட வைக்கும். வார்த்தை மேல விசுவாசம் வந்துச்சுன்னா விசுவாசம் நம்மை செயல்படுத்தும். விசுவாசம் இல்லாம சில விஷயத்தை செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாம சில விஷயத்துல முன்னேறி போக முடியாது. கர்த்தரே உங்களுக்கு ஒண்ணு வந்து சொன்னாலும், கர்த்தரே ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தாலும், விசுவாசம் இல்லாம அதுல முன்னேறி போக தேவ பிள்ளையால முடியாது. விசுவாசம் இல்லாம அதிலே ஒரு கிரியை செய்ய ஒரு தேவ பிள்ளையால முடியாது. இன்று கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே வார்த்தையை விசுவாசி, வார்த்தை மேல் உன் விசுவாசத்தை வைத்துவிடு, நான் பிரியப்பட்டு உனக்காய் அற்புதத்தை செய்வேன். சோ இந்த 2 விசுவாசம் ரொம்ப அவசியம். வார்த்தைக்கு மேல ஒரு விசுவாசம், வார்த்தை மேல விசுவாசம். இந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். நம்ம சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஜெபிக்கலாம். தகப்பனே,
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் பேசின விசுவாசத்தை குறித்த காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்து இந்த விசுவாச வரத்தையும் விசுவாச கனியையும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பீராக. கனியிலும் விசுவாசம் உண்டு, வரத்திலும் விசுவாசம் உண்டு. அப்படி என்றால் இந்த விசுவாசம் எவ்வளவு பெரியதாண்டவரே, இந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஓடி உம்மை பிரியப்படுத்தி சகலத்தையும் சுதந்தரித்துக் கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். சகலத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.